ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரத்திகா. வெல்கம் டு பிரத்திகாஸ் பேஷன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போனேன்னா, தம்பலினா அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஊரில் ஒரு அழகான பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கு ஒரு குட்டியான அழகான பொம்மை போல் இருக்கிற அழகான குட்டியான ஒரு பாப்பா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அதான் அந்த பொண்ணோட குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாலாம். அன்னைக்கு அவள் ஆசைப்பட்டுட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே சோகமாக இருந்தாலாம். அப்போ அவள் கண்ணு முன்னாடி ஒரு தேவதை வந்தாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீ இப்படி அழுகிற அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பாப்பா என்ன சொல்கிறா, இப்போ எனக்கு எதனால் இப்படி இருக்கேன்னா, எனக்கு ஒரு அழகான குட்டியான ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு அழகான குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதான் என் அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாலாம். அதனால் அந்த ஃபேரி காட் ஒரு அழகான மந்திரமான ஒரு விதையை கொடுத்தாங்களாம். அந்த விதை ரொம்ப வேலை செஞ்சுதான். அந்த விதை என்ன செஞ்சதுன்னா, அந்த ஃபேரி காட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விதையை நீ வச்சுக்கோமா, இந்த இதை நீ ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அந்த டப்பாவில் தண்ணி ஊற்றி மண்ணை ஊற்றிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீ அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தையும் கொடுத்தன்னா உனக்கு அழகான ஒரு பிங்க் கலர் பூ வளரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபேரி காட். உடனே அவங்க திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்களாம். அவங்க மறைஞ்சு போன பிறகு அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே கேட்டாலாம். அன்னைக்கு கொஞ்சம் முட்டு விரியலை, ஆனால் வளர்ந்துச்சு. அந்த முட்டுக்கு ஒரு முத்தம் கொடுத்த உடனே அந்த முட்டு நல்லா விரிஞ்சு அழகாக அதுக்குள்ளே ஒரு குட்டியான பொண்ணு தூங்கிட்டு இருந்தா. அவன் நல்ல இறக்கத்தில் தூங்கினால அவங்க அம்மா அந்த கையில் அந்த பொண்ணு எடுத்தான். உடனே அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சிட்டா. அவள் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் உன்னோட அம்மா, நீ என்ன அம்மான்னு கூப்பிடணும், அதே மாதிரி நான் உனக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தம்பலினா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சாங்க. பேர் நல்லா இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணு என்ன செய்கிறான்னா, உடனே அந்த பொண்ணு அதுக்கு தம்பலினான்ற ஒரு அழகான பேர் வச்சுட்டு அந்த பொண்ணு இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருந்தால் அந்த குட்டி பொண்ணும் அந்த பெரிய பொண்ணும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அழகான சத்தம். அந்த சத்தை பார்த்த உடனே ஜன்னலில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு தவளை என்ன செஞ்சதுன்னா, அந்த தவளையால் என்ன சொல்கிறாதுன்னா, என் மகனுக்கு ஏற்ற பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாளாம். சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குட்டியான அழகான பொண்ணு எடுத்துகிட்டு போய் அவங்களோட வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான சின்ன இலையில் உட்கார வச்சிடறாங்களாம். உட்கார வச்சனால என்ன செய்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு தம்பலினா, நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்க ஏற்பாடாக இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் ஒன்று கல்யாணம் செய்யலை, நான் ஒன்று சுத்தமாக கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற பேரில் இருந்தாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது புஜ்ஜு அப்படின்னு சொன்னோடனே நான் ஒன்று கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க 2 பேரும், அந்த அம்மாவும் அந்த பையனும் தவளைக்கோட கல்யாணத்துக்காக ஏற்பாடு முடிச்சுட்டு இருந்தாங்களோ. அப்போது 3 ஃபிஷ்ஷஸ் தான் அந்த தண்ணியிலேருந்து. அந்த தண்ணியில் அந்த ஃபிஷ்ஷஸ் என்ன கேட்குதுன்னா, தம்பி நான் என்ன கேட்குறான்னா, எனக்கு உதவி பண்ணுங்க மீன்களா, நான் அவங்ககிட்ட என்ன உதவி வேணாலும் கேட்காதா அப்படின்னு கேட்டோடனே கிங்க 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 அப்படின்னு மீனோட ஒரு அழகான சத்தத்தை விட்டுச்சான். உடனே தம்பி நான் ஓகே சொல்லுதுன்னு நினச்சிட்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறான்னா, அந்த தண்டை நீங்கள் கடிச்சிருங்க, நான் அங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே சரி அப்படின்னு அந்த ஃபிஷ் கொஞ்சம் சத்தம் போடுது. அப்படின்னு சத்தம் போட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் அங்கே
அப்படின்ட்டு ஒரு சத்தத்தை போட்டு கடிச்சிட்டாங்க. தண்டை கடிச்சோடனே இலை வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆத்துறதுக்கு வந்துச்சு. அப்புறம் இலையில இருந்து அதோட தண்ணியோட கடைசியாக இருந்தோடனே அவள் கீழே விழுக போனால் அப்போ ஒரு வந்துச்சு. அந்த வந்து நான் இவளை திருமணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா அதோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தம்ப்ளீனாவோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சதுனால இங்கே தம்ப்ளீனாவோட அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அழகான தம்பளீனா ஏதோ ஒரு இடத்துக்கு இந்த என்னை தூக்கிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு, சார் நீங்கள் எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அழகான பேச்சில் கேட்டாங்க. இங்கே பாரு, நான் என்னோடய வீட்டுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறான்னா, நான் தான் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு, நம்மளுக்கு 4 கால் இருக்குது, இதுக்கு 2 கால் தான், சரி 2 கால் தான் இருக்குது. அதனால் இவளை வந்து நீ திருமணம் செஞ்சுக்க போறியா? அதோட நம்ம இவ ஒரு மனுஷி நம்ம வந்து கீழே இருந்தால் இவங்க வந்து நம்மளை மிதிச்சிட்ருக்காங்க, ஆனால் நம்ம தான் தப்பிச்சிட்ருக்கோம். அப்படின்னா இவ ஒரு கெட்டவ, நீ இவளை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல விட்டுட்டு இவ இருந்த இடத்துலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு ரொம்ப பயமாக இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே அவளை விட்டுட்டாங்க. நடுவு காட்டுக்குள்ளே விட்டனால அவள் ரொம்ப அழுதுகிட்டே இங்கிட்ட ஒரு இடத்துக்கு போனான். நடந்துக்கிட்டே போயிட்டு இருந்தனால ரொம்ப குளிர் அடிச்சுட்டே இருந்துச்சு. குளிர் அடிக்கிறத பார்த்து ரொம்ப 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 நடுங்கினான். அதோட பனிக்காலம் ஸ்டார்ட் ஆச்சு. உடனே பனி கொஞ்சம் கொஞ்சமாக பொழிய ஆரம்பிச்சது. வெள்ளை பண்ணி அவளோட மேலே துளியில் பட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் குளிராமல் நிறைய குளிர்ச்சு. அதனால் அவள் ரொம்ப அழுத்துட்டா. அவள் வந்து போய்கிட்டே இருக்கனால அழுத்தவரி பனியோட மூச்சுக்காற்ற வச்சு அவள் போகிறது எங்கன்னே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தா. அவள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தனால அவளுக்கு வந்து எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு இருந்தா. அங்கே ஒரு மவுஸ் வீடு இருந்துச்சு. அந்த மவுஸ் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா, நான் அந்த மவுஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே கதவை தட்டி, ஹலோம்மா, யார் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு கேட்கான். நான் தான் இருக்கேன், நீ உள்ளமாம்மா, தைரியம்மா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மவுஸ் கதவு திறந்த உடனே என்ன சொல்லுனா, நீ எப்படி இங்கே வந்த, நீ யார் அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன், அதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரிம்மா, நீ என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் 10 நாளாச்சு தங்கிட்டு போவேம்மா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த குளிர்காலம் போகிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டில் தாராளமாக தங்குவேன் அப்படின்னு சொன்னோடனே, உள்ளவாமா, இங்கே கதகதப்பாக இருக்கும், இங்கே நிறையா பனிமூட்டமே விழுகாது, நீ ரொம்ப சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவளோட சாப்பாடில் கொஞ்சம் தம்ப்ளீனாவுக்கு பறி கொடுத்துட்டு போனாலாம். அன்னைக்கு அவங்க மாதக்கடைசி நெருங்கின உடனே வீட்டுக்கு வர விருந்தாளியெல்லாம் வருவாங்க. அன்றைக்கி பிக்கு வந்துச்சு, பிளாக் கலர் கோட்டும் ஒயிட் கலர் கண்ணாடியும் போட்டு வந்துச்சு. உடனே தம்ப்ளீனாவோட வாய்ஸையும் அவளோட அழகையும் பார்த்து மயங்கி, அவளை தான் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அந்த மவுஸ்கிட்ட போய் வேறு ரூமுக்கு போய், மவுஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி வேறு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய், மவுஸ், நான் இந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கான ஏற்பாடுக்கு அவங்க ரெடியானாங்க. போய் சிலதை வாங்க போன உடனே என்னதுன்னா, அடுத்து என்னதுன்னா, திருமணத்துக்காக கதைக்குள் அப்போ என்னதுன்னா, திருமணத்துக்குள்ளே போகிறதுக்காக கடைக்கு போய் சில திங்ஸ் வாங்க போனாங்க. அப்போ தம்பளினா இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம போயிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சி வீட்டுக்குள்ளேருந்து போன உடனே போயிட்டுருக்கும்போது அவள் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கும்போது ஒரு அழகான காடு இருந்துச்சு. அவள் இருந்த காட்டுக்கே வந்துட்டா. அப்போ அங்கனக்குள்ள ஒரு பறவை வித்தியாசமாக இருந்தது. அந்த பறவை வந்து என்ன செய்யுதுன்னா, அது வந்து ரொம்ப படுத்து கிடந்துச்சு. எதுக்காக இந்த பறவை இப்படி பறத்து கிடக்குது அப்படின்னு தம்பினா யோசிக்க ஆரம்பித்தா. கிட்ட போய் பார்த்தா அங்கனக்குள்ளே
ஒரு அடிபட்டிருக்கு காலில் இருக்கிற அடியை பார்த்து அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டா. அதனால் சில மருந்துகளோட இலையை வந்து அவள் பிடுங்கிட்டு வந்து அந்த காலில் வந்து அவள் போட்டு வச்ச உடனே அதோட வீக்கமான ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து அந்த அழகான குட்டி பாரு என்ன கேட்குதுன்னா, இங்கே பாரு, உனக்கு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு ஒரு உதவி வேணும், அது என்னன்னா வந்து நான் வந்து என் வீட்டுக்கே திரும்பி போயிடணும் அப்படின்னு சொன்னோடனே போகிறான். அதுக்காக ஒரு அழகான பூத்தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஒன்று தம்பி தான், இது என்ன தோட்டம் அழகாக இருக்கே அப்படின்னு கேட்டான். இது பேர் தான் பூத்தோட்டம், நல்லா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நீ இங்கே ஏறு, இங்கே அழகாக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அந்த பறவை அழகான அந்த பறவை ஓடி போன பிறகு ஒரு அழகான அந்த காட்டுக்கே ராஜாவான ஒரு பையன் வந்துடான். அந்த ராஜாவான அந்த பையன் வந்து என்ன செய்கிறான்னா, அந்த பொண்ணை பார்த்து தம்பிலினாவான அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி, நான் உடனே கல்யாணம் செஞ்சு விரும்புப்பேன், நீ வந்து என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டோடனே அப்போ வந்து தம்பிலினா என்ன யோசிக்கிறான்னா, அந்த தவளையும் எனக்கு பிடிக்கல, அந்த 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 கேவலமான ஈயும் எனக்கு பிடிக்கல, அப்புறம் அந்த ரொம்ப மோசமான அந்த பிகும் பிடிக்கல அப்படின்னு நான் கடைசியில் எனக்கு வந்து தேவையானது என்ன மாதிரி அழகாக குட்டியாக இருக்கிற இந்த இளவரசனை நான் கல்யாணம் செஞ்சுக்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கல்யாணத்தை முடித்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அம்மா வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருந்தாங்க. அடுத்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த குட்டியான குடிசையில் வாழ்ந்தாங்க. அந்த அம்மாவும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கதை இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.